அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நெக்சஸ். இன்னைக்கு மைல்ஸ்டோன் இது ப்ரோக்ராம் 1050வது ப்ரோக்ராம். நார்மலா 1050க்கு 100க்கெல்லாம் யாராச்சும் கெஸ்ட் வர வைப்போம். இந்த முறை நம்ம இருக்கிற கெஸ்டே நம்ம சிறப்பு பேச்சாளர்கள் தான். சதீஷும் பூபதியும் ரெண்டு பேருமே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த புத்தகம் வாசித்து அவங்க அழகா அது கொஞ்சம் விவரமா டீட்டெயில்டா சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர்கள், இளைஞர்கள். இவங்க நமக்கு இன்னைக்கு ஏற்கனவே நம்ம நெக்ஸஸ் பத்தி நம்ம ராமு சார் பேசிட்டார். ஓவரால் ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. ஆனா அவர் ஓவரால் தான் பேசினாரே தவிர அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புத்தகத்தோட ஒரு முழு விவரமா அவர் கொடுக்கல. அதுல கொஞ்சம் தான் கொடுத்தாரு. ஸோ அதை முழுசையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட் பை பார்ட், சாப்டரா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணுவோம். இதுல ஏற்கனவே வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டோரிஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன், இந்த 3 டாபிக் ஏற்கனவே அவங்க கலந்துரையாடிட்டாங்க. ஸோ அதனால போன வாரம் அவங்க சேனல்ல கேள்வின்ற சேனல்ல டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் போயிருந்தோம், டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணோம் நாங்கள். இருந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம இதுல தளத்துல இப்போ இதுல ஆரம்பிக்கிறதுனால அதனுடைய ஒரு விவரங்கள், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. என்ன, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரி என்ன, அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஒரு ஓவரால் வியூ கொடுத்து சதீஷ் எரர் பத்தி பேசுவாரு. த ஃபேண்டசி ஆஃப் இன்ஃபெசிலிட்டிஸ். இவர் நம்ம சாப்டர் 5 டிசிஷன் அப்படின்றது பிக் ஹிஸ்டரி ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி பத்தி பேச போறாரு இவர் பூபதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பேச போறாங்க. ஒரு சாப்டர் முடிச்ச உடனே நாம கொஞ்சம் அந்த சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அப்படிதான் பண்ணோம். அதே மாதிரிதான் இப்பவும் பண்ண போறோம். சதீஷ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம டீட்டெயிலா ஒரு அவுண்ட் சொல்லிட்டு இது பண்ணுவாரு. நெக்ஸஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். சதீஷ்ட இந்த ஸ்டேஜ் நீங்க ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி சார், அருமையான இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸஸ்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி ராமு சார் டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. ஸோ நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்ப்போம். அப்போதான் நமக்கு இந்த புத்தகத்தோட முழு சாராம்சம் கிடைக்கும். ஏன்னா 500 பேஜ் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரில. ஸோ அதனால சாப்டர் பை சாப்டரா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யுவால் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெக்ஸஸ்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு நெட்வொர்க். இப்ப நம்ம எம்ஐஎம்ல இப்போ ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நெட்வொர்க். இதுக்குள்ள நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள தகவல்களை பரிமாறிப்போம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸஸ்னா என்னன்னா, இட் இஸ் அ கனெக்ஷன். ஒரு 2ல இருந்து மோர், அதுக்கு மேல இருக்கிறவங்க கனெக்ஷனா ஒரு ஐடியாலஜி இதை பத்தி பேசுறாங்க. அது எல்லாமே நெக்ஸஸ். ஸோ அவங்களுக்குள்ள பரிமாறுற எல்லாமே இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை மக்கள் ஒரு 2 விதமா பார்ப்பாங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பாரு. ஒன்று நெய் வியூ. நெய் வியூனா ஒரு சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நெய் வியூ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பாக்குறீங்க, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அது மூலமா ஒரு அனுபவம் கிடைக்குதுல, முதல் அனுபவம். அதை ஒரு ட்ரூத், அதுதான் ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடையில போய் மஷ்ரூம் சாப்பிடுறீங்க. ஸோ அந்த மஷ்ரூம் டேஸ்டே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஐயோ மஷ்ரூமே டேஸ்டே நல்லா இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகராதியில மஷ்ரூம் நல்லா இல்லை அப்படின்னு எழுதி விட்டுப்போம். ஆனா அதுக்கு பதில்ல நம்ம இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி ட்ரை பண்ண சொல்றாரு, இந்த ஹோட்டல் மஷ்ரூம் நல்லா இருக்கு அப்படின்னு. அங்க சாப்பிட்டோம்னா நம்ம நல்லா இருக்குன்றோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடையில் மஷ்ரூம் சரியில்லைன்னு இன்ஃபர்மேஷனை திருத்தி எழுதிட்டு இந்த கடையில மஷ்ரூம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூவை ஓபன் அப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பொருளோ ஒரு எந்த ஒரு விஷயத்தை பத்தியோ இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம நம்மளோட ட்ரூத், நம்மளோட பிரெயின்ல எப்படி நம்ம அதை ஏத்துக்கிறோமோ அதை மாத்தி மாத்தி நம்ம எழுதிட்டு வருவோம். ஸோ இதை ஒரு நெய் வியூ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ங்கிறாரு. அப்போ பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தேடி 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 உண்மைகளை மாத்தி 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 அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுறோம் போது நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தின ஒரு விஸ்டம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம ஃபார்மசி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க.
ஒரு டிசீஸ் வருதுன்னா அதை பத்தி படிச்சு 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 டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஸ்டம் வச்சு அந்த மெடிசன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஓ, இந்த கம்பெனியா அந்த மெடிசன் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஃபார்மசி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பவர் வருது. இதுலயே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இன்னொரு வியூ இருக்கு. அந்த வியூ வந்து பாப்புலிஸ்ட் வியூ. ஸோ அந்த பாப்புலிஸ்ட் வியூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு செல்ஃபிஷ் ரீசன், அவங்களோட கோல், அவங்க குரூப்புக்கான ஒரு காமன் கோலுக்காக பொய்யான செய்திகளை பரப்பி அவங்க பவர்ல இருக்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க எப்போதுமே வந்து ஒரு பொய்யான செய்தி அனுப்புவாங்க. அப்ப இந்த சயின்ஸ் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா கூட ஆன்டி வேக்சின் குரூப்னு அவங்க இருப்பாங்க. அவங்க கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி அவங்க வந்து இல்ல, அப்படி வேக்சின்னா ஏமாத்து வேலை, நம்ம நேச்சுரலா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பேசுவாங்க. ஸோ அந்த கருத்து வந்து எளிமையா இருக்கனால எடுப்படும். ஸோ எல்லா மக்களும் அதுக்குள்ளதான் இருப்பாங்க. வேற இன்னொரு சைடு நம்ம இன்ஃபர்மேஷனை நெய் வியூல சேர்த்து சேர்த்து விஸ்டம் அக்வயர் பண்றோம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எளிய மக்களுக்கு புரியாது. ஸோ அதனால எப்போதுமே எளிய மக்கள் வந்து இந்த பாப்புலிஸ்ட் வியூ, அந்த ஒரு ஃபேக் பொய்யான நியூஸ்க்கு விழ வாய்ப்புகள் அதிகம். நெய் வியூ வந்து எடுத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறமேட்டு ட்ரூத்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ட்ரூத்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து பல கோணங்கள்ல ஆராயணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு சாராங்கிற லேடியை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த லேடி வந்து பிரிட்டன் வந்து வேர்ல்டு வார் 1 ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒட்டவான் எம்பையருக்குள்ள இருந்து அவங்களோட நியூஸை வெளியில லீக் பண்ணுவாங்க. அந்த நியூஸை வச்சு பிரிட்டன் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இப்ப பிரிட்டனோ இல்ல அந்த சைடு பிரிட்டனோட அலைஸ் மத்தியில வந்து இவங்க வந்து பெரிய ஹீரோ. ஓகே. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு ஒட்டவான் எம்பையர் கண்டுபிடிச்சு அவங்கள சுத்தி வளைச்சிருவாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல அவங்க காலி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு சாரார் கிட்ட அவங்க ஹீரோவா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ஜூ ஜூ வந்து சூசைட் பண்ணிக்க கூடாது. ஆனா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டனால அவங்க மதத்தோட ஒரு இதை வந்து அவங்க புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சிமெண்ட்ரியில கூட அடக்கம் பண்ண கூட அலோவ் பண்ணல. அவங்கள வேற எங்கேயோ தான் புதைச்சாங்க, அந்த ஜூ சிமெண்ட்ரியில பண்ணாங்க. அதே ஒட்டவான் எம்பையர்ல இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்டா வந்து அந்த அம்மா வந்து ஒரு எட்டப்பா ரேஞ்சுக்கு எங்களை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையில சாரா யாரு? ஒரு பேட்ரியாட்டிக் ஹீரோவா, இல்ல வந்து மதத்தோட இதை பின்பற்றாதவங்களா, இல்ல எட்டப்பா மாதிரி காட்டி கொடுத்தவங்களா? அப்ப ட்ரூத்துங்கிறது எப்போதுமே ஒரு பார்ட் ஆஃப் த ரியாலிட்டியை மட்டும்தான் பிரதிபலிக்குமே தவிர மொத்தத்தையும் சொல்லாது அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க எந்த சைட்ல இருந்து நீங்க அந்த ட்ரூத்தை பாக்குறீங்களோ அப்ப அது வந்து உங்களுக்கு அது உண்மையா அப்படியே இருக்கும். இப்ப நீங்க பிரிட்டிஷ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சாரா வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஹீரோ. இதே வந்து நீங்க ஜூ சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மதத்தை வந்து புனிதத்தை கெடுத்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணல. இதே ஒட்டவான் எம்பையர் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க காட்டி கொடுத்த ஒரு எட்டப்பா. அப்ப எந்த ட்ரூத்தை நம்ம எடுத்துக்கிறது? ஸோ தட்ஸ் வை ஆஃபன் வந்து அவர் சொல்லுவாரு, ட்ரூத் வந்து பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி. அது உங்களுக்கு என்ன மாதிரி காட்டுதோ அதை மட்டும் நீங்க ட்ரூத்தா எடுத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து ட்ரூத் டிஃபைன் பண்றாரு. இப்ப இன்ஃபர்மேஷன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேர சேர எப்போதுமே புது விதமான ரியாலிட்டிஸ் வரும் அப்படிங்கிறாரு. அதை வந்து டீட்டெயில்டா நம்ம எரர்ஸ் படிக்கும் போதே பார்ப்போம், அது எப்படி புது ரியாலிட்டிஸ் கிரியேட் பண்ணுதுன்னு. அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ புது ரியாலிட்டினா எப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு வீடியோ காலுங்கிறது வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா இன்ஃபர்மேஷன் நிறைய படிச்சு படிச்சு வீடியோ காலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணனால இப்ப வீடியோ கால் வந்து சாத்தியம். கரெக்டா? ஸோ ஒரு புது ரியாலிட்டியை உண்டாக்கியிருக்கு. இது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி நாலேஜ் அக்வயர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இன்ஃபர்மேஷன் கிரியேட்ஸ் நியூ ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து பேஸ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்குன டெக்னாலஜி என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதைகள். ஸோ கதைகள் வழியா தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். இல்ல ஒரு குரூப்புக்குள்ள அந்த கதைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு என்னன்னு பார்த்துக்கோம். அப்ஜெக்டிவ்னா திங்ஸ், அதை நம்ம பிசிக்கலா போய் தொட்டு பார்ப்போம். நிலா, கற்கள், கப்பல், இது மாதிரி எல்லாமே ஆப்ஜெக்டிவ். ரத்தம், அது எல்லாமே அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்னன்னா அது ஒருத்தர் மட்டும்தான் உணர முடியும். நீங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்டு நடந்து போறீங்க, நீங்க கல்லு தடிக்கு இடிச்சு ரத்தம் வருது அப்படின்னா அந்த வலி வந்து இடிச்சவருக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர பக்கத்துல இருக்கிறவரால் உணர முடியாது. ஸோ தட் இஸ் சப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா என்ன அப்படின்னா, இந்த கதைகள் எந்த ஒரு குரூப்புக்குள்ள சர்க்குலேட் ஆகுதோ அவங்களுக்குள்ள மட்டும் உருவாகிறது. உதாரணம் பார்த்துட்டீங்கன்னா மணி. ஸோ இப்போ இந்த மணி பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா
மணியை நம்புறாங்களோ, அந்த கதைகளை நம்புறாங்களோ, அவங்களோட மைண்ட்ல மட்டும் மணி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப அதே மணி ஒரு பணக்காரரு போய் ஒரு தீவுல விழுந்துட்டாரு, அங்க யாருமே இல்ல, அவர் பணத்தை காமிச்சாருன்னா அங்க இருக்க பழங்குடியினருக்கும் தெரியாது, அங்க இருக்க குரங்குகளுக்கும் தெரியாது, அதோட மதிப்பு எதுவுமே தெரியாது. இவரோட ரியாலிட்டியில மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களோட ரியாலிட்டியில இருக்காது. அதான் இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ஸோ அப்ப பணத்தை பத்தி நம்ம பேசல அப்படின்னா அந்த பணத்தையே மறந்துடுவோம். ஸோ அதுதான் இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதை பேசிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு சில உதாரணங்கள் வந்து பணம், லா, ரிலீஜியன், அது மாதிரி நிறைய இருக்கு கதைகள். நம்ம எரர்ஸ்லயும் அதை பத்தி கொஞ்சம் தொடுவோம். ஸோ அப்ப பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, எப்ப இங்க இருந்து அந்த பணம் வரையும் தெரியறது என் சொத்து அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஊர்காரங்கலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் உங்க சொத்து. ஓகே. இதே வந்து நாளைக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு, 3 ஜெனரேஷன் கழிச்சு, இன்னொரு ஒரு பலசாலி வந்து அந்த ஊரே அடிச்சு மிரட்டி அவனுக்கு அந்த பனை மரம் வரையும் சொத்து கிடையாது, இந்த கால்வாய் வரையும் தான் சொத்துன்னா எல்லாரும் ஒத்துக்கோங்க, மாறிடுமா? அப்ப அந்த உண்மையிலே சொத்து அவங்களுக்கு எந்த அளவு இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து உருவாக்குனாங்க அரசர்கள் தான். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்க வந்து பியூரோக்ரசி அப்படின்வாங்க. அப்ப நீங்க ஒரு ட்ரேடோ இல்ல ஒரு சொத்து வாங்குறீங்களோ, அதை அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ப டாக்குமெண்ட்ஸ் தான் ட்ரூத். அப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப டாக்குமெண்ட்ஸ்ல கால்வாய் வரையும் தான் சொத்து இருக்குன்னா கால்வாய் வரையும் தான் சொத்து. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பனைமரம் வரையும் சொத்து இருக்குன்னு திருப்பி சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுவரை ஸ்டோரிஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் மூலமா எப்படி இன்ஃபர்மேஷன் சேவ் ஆச்சு, அது மூலமா ஒரு ட்ரஸ்ட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்க போன வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இப்ப எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நான் எரர் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் எரர் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்றேன். ஸோ இதுவரை நம்ம ஸ்டோரிஸ் பத்தி பார்த்தோம், டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு புது டெக்னாலஜி வரப்போகுது. அந்த டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சுன்னு பார்ப்போம், விச் இஸ் எரர்ஸ். ஸோ இந்த எரர்ஸ்ங்கிறத யுவால் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, தப்பு செய்யறது மனித குணம். ஆனா அந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா அது வந்து ஒரு டெபிள், டயபாலிக்கல் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எரர் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி படி ஆடம் அண்ட் ஈவ் என்ன ஒரு தப்பு பண்ணாங்களோ அதை கரெக்ட் பண்ணாதான் இன்னும் வரையும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இப்ப அந்த தப்பு எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு தெரியாது, ஆனா நம்ம அந்த இதுக்கு தான் நம்ம பரிதவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஹலோ. ஓகே. ஸோ அதே மாதிரி பியூரோக்ரஸில என்ன நினைப்போம், நம்ம சொத்து டாக்குமெண்ட் தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க ஒரு தப்பு நடக்குதா? இந்த மாதிரி தப்புகள் வந்து மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு ராஜா ஒரு வார்ல போய் தோக்குறாரு அப்படின்னா எதனால தோத்தோன்னு தெரியாது. ஸோ அப்ப மினிஸ்டரை கூப்பிடுவாரு, இல்ல புது மினிஸ்ட்ரி உருவாக்குவாரு. ஸோ இந்த மாதிரி தப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ மனிதர்கள்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து தப்பு பண்ணாம இருக்கிறது, தப்பே செய்யாத ஒண்ணு இருக்குமா, அதான் இன்ஃபேலியபிள். இன்ஃபேலியபிள்னா என்னன்னா இன்கேபபிள் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஒரு ஒரு பொருளோ ஒரு சாராம்சமோ அதை தப்பே செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு வந்து மனிதர்கள்னு ஆராயிறாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரை நம்புறாங்க அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க கிராமங்கள்லயோ இல்ல வில்லேஜஸ்லயோ, நாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனோம், அப்ப ஸ்பிரிட்ஸ் எங்க கிட்ட பேசிச்சு, நாங்க தூங்கும்போது கனவுல ஏஞ்சல் வந்து பேசுனாங்க, நாங்க முழிச்சு மலை மேல ஏறி போனோம், அங்க ஒரு வானத்துல இருந்து ஒரு வாய்ஸ் பேசிச்சு. ஸோ அந்த மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணுவாங்க. So அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் அந்த ஹியூமன்ஸ் வந்து அந்த ஸ்பிரிட்ஸோட எடுத்து பண்றது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பாப்பா நியூ கினியான்னு நாட்டுல நியூ பிரிட்டன் ஒரு ஏரியால பெய்னிங் பீப்புள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டியில வந்து டனுட்கா அப்படின்னு ஒரு யங் பாய், அப்புறம் அவனுக்கு ஒரு அண்ணா, இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதுல அந்த டனுட்காங்கிற பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அப்போ உடம்பு சரியில்லாம போகும்போது அவன் படுத்த படுக்கையா இருக்கும்போது தூக்கத்துல வந்து வளர்றான். என்ன வளர்றான்னா, ஐயாம் கா, நான் தான் இந்த வில்லேஜ் பாதுகாக்கிற கடவுள் அப்படின்னு வளர்றான். இந்த வளர்றது வந்து மத்த யாருக்கும் புரியல. அவங்க பிரதர் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவன் இன்டர்பிரட் பண்ணி சொல்றான். இப்ப என்ன சொல்றான்னா, என்னோட பிரதருக்கு வந்து கடவுளோட உரையாடுற சக்தி கிடைச்சிருக்கு, அதனால வந்துட்டு அவர் வந்து கடவுளோட மெசேஜ்னா நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்க சொல்றது வந்து
புரியாத மொழியில இருக்கனால எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு இருக்கான். ஸோ இப்ப இதை வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, டனுர்கா வந்து ஸ்பிரிட்டோட பேசுறான் அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட கேக்குறாங்க நமக்கு என்ன ஆகும், நம்மளோட சமூகத்தினருக்கு என்ன ஆகும் அப்படின்னு. அப்ப டனுர்கா என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்ல இந்த உலகமே அழிய போகுது, அதனால நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றாரு அப்படின்னு. ஸோ அப்ப அந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லா ரிசோர்ஸையும் கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் வந்து ஒரு ராஜபோக விருந்து சாப்பிட்டு அனுபவிக்கிறாங்க. அப்ப கடைசியில அந்த கம்யூனிட்டியில அவங்களுக்கு சாப்பிடுறது கூட பொருள் இல்லாம போகுது. இருந்தாலும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன காலகட்டம் நகருது, எந்த ஒரு அழிவு எதுவுமே தெரியல. சோ இப்ப என்ன ஆயிடுது, பாதி பேர் நீ ஏதோ புருடா விடுறான், இவன் எப்படி நம்புறதுன்னு தெரியாம ஒதுங்கிடுறாங்க. மிச்ச பாதி பேர் இன்னுமே நம்புறாங்க அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ரெண்டா பிரிறாங்க. அப்ப எப்படி ஒரு மனிதன் கடவுளோட பேசுனன்னு சொல்றத நம்புறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரீஸ்ட் அந்த கடவுள் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கைடு பண்றவங்களையாவது நம்பலாம் அப்படின்னு பார்த்தா, பைத்தியான்னு ஒரு ப்ரீஸ்டஸ், அவங்க வந்து ஒரு ரோமன் ப்ரீஸ்டஸ், அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்னொரு கம்யூனிட்டி கிட்ட இருந்து பிரைப் வாங்கிட்டு ஏட்டன்ஸ்ல வந்து ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட வந்து ஓவர் த்ரோ பண்ணும். அப்ப ஸ்பார்டன்ஸுங்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மி, அவங்கள போய் சொல்றாங்க, அங்க வந்து சாத்தான் மூலமா ஆட்சி நடந்துட்டு இருக்கு, கெடுதல் நடந்துட்டு இருக்கு, நீ அவனை தூக்கி எறியணும் அப்படின்ட்டு. கண்டினியூஸா கடவுள் சொன்னாரு, இதுதான் வந்து நடக்க போகுது, இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்பார்டன்ஸே மண்டே கழுவி அவங்க போய் அங்க சண்டை போட்டு ஏத்தன்ஸை வந்து தூக்கிட்டாங்க. ஐ மீன் லைக் அந்த ரூலரை டீத்ரோன் பண்ணிட்டு அடுத்து வரவங்க யாருன்னா பிரைப் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஆட்சி செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சாதாரண மனிதனையும் நம்ப முடியல கடவுள்கிட்ட பேசினான்னு, ஒரு ப்ரீஸ்டையும் நம்ப முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, லெட்ஸ் டேக் த ஹியூமன்ஸ் அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்றாங்க. சோ அப்ப ஹியூமன்ஸை தூக்கிட்டா வேற என்ன இருக்கு, என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு அதை யாரும் மாத்த முடியாது அப்படிங்கும்போது புது டெக்னாலஜி உருவாது, அதுதான் புத்தகம். சோ புத்தகம் என்ன ரெண்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ் வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் சொல்றப்ப நடுவுல யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து மாத்தி பிரிச்சு சொல்லியிருப்பாங்க, இல்ல எதையாவது மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா போக மாட்டேங்குது. ஸோ இது ஸ்டோரிஸோட பிரச்சனை. டாக்குமெண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கும், ரெண்டா இல்ல மூணு நாலு பேர்கிட்ட தான் இருக்கும். ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ண இடம், இன்னொன்னு யார் அந்த சொத்தை வச்சு வாங்கி வச்சிருக்கவனோ அவன்கிட்ட. ஸோ அப்ப அது மல்டிபிள் காப்பீஸ்ல இருக்காது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப புதுசா புத்தகம் அப்படின்னு வருது. ஸோ புக் அவர் என்ன டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்டை யாரும் மாத்த முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா மல்டிபிள் காப்பீஸ் இருக்கு. அப்ப அந்த புத்தகம் ஃபிக்ஸட் பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் மல்டிபிள் காப்பீஸ் போது இட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆஸ் வெல் அஸ் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்ப இந்த புத்தகத்துல எல்லாருக்கும் இது பண்ணிடலாம். அப்ப யாரும் மாத்தி திரிச்சு சொல்ல மாட்டாங்க, அதுல இருக்கிறதான் உண்மை அப்படின்னு எல்லாரும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த புத்தகத்துல என்ன போடுறது அப்படின்னு தெரியல, ஒரு குழப்பம் வருது. ஸோ அந்த குழப்பம் வரும்போதுதான் அங்க இருக்கிற வந்து முக்கியமான ப்ரீஸ்ட், ரபீஸ், கடவுள் ஃபாலோ பண்ண தூதர்கள், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஹோலி புக் எழுதலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்ப ஹோலி புக் எழுதணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசினது, கடவுளோட பேசினது, இது சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்றாங்க, எங்கெங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹீப்ரூ பைபிள் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பைபிளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எங்க கிடைச்சது அப்படின்னா, டெட் சி ஸ்க்ரால்ஸ், கும்ரான் அப்படின்னு ஒரு வில்லேஜஸ்ல வந்து ஒரு 900 டாக்குமெண்ட் அவங்க வந்து கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுள், தூதர்கள், வேற எங்கெங்க பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணிட்டே வராங்க. ஓகே, இப்படி கன்சாலிடேட் பண்ணிட்டு வரும்போது ஹீப்ரூ பைபிள் வந்து ஒரு 100 பிசிஇல வருது. பிசிஇன்னு பாத்துறோன்னே நான் குழம்பிட்டேன், இது என்னடா பிசிஇ, நம்ம பிசி அண்ட் ஏடி தான் படிச்சிருக்கோமே அப்படிங்கும்போது அப்பதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்துல சிஇனா காமன் எரா, பிசிஇனா பிஃபோர் காமன் எரா. தே ரிமூவ் த ரெஃபரன்ஸ் டு ரிலீஜியன் போல. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட், அந்த ஏடிங்கிற அந்த ரெஃபரன்ஸை தூக்கிட்டாங்க. இட் ஷுடன்ட் டை டு ரிலீஜியன். ஸோ தே சேஞ்ச் டு பிஃபோர் காமன் எரா அண்ட் சிஇ காமன் எரா. காமன் எரா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப பிஃபோர் காமன் எரா அப்படின்னா கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹீப்ரூ பைபிள் வந்தது. அந்த பைபிள்ல என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, அந்த 900 டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு 30-40 பேர் யாருன்னா அந்த ப்ரீஸ்டா உயர்ந்திருப்பாங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, அதை பத்தி டிபேட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பைபிளுக்கு போகும், ஒத்துக்கலன்னா பைபிளுக்கு போகாது, தூக்கி வச்சு ஒதுக்கிடுவாங்க. ஸோ அப்ப இது மாதிரி பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்ப ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ பைபிள் வந்து பிஃபோர் கிரைஸ்ட் வந்து ஒண்ணு வருது.
அததான் ஹீப்ரூ பைபிள்ங்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கிறிஸ்து பிறக்குறாங்க, அப்புறம் அவங்களோட தூதர்களும் எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அடுத்து வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஒன்று 100 காமன் எரால கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு ஹீப்ரூ பைபிள், இன்னொன்னு ஓல்டு டெஸ்டமெண்ட். பட் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹீப்ரூ பைபிள்ல இருந்த சில விஷயங்கள், லைக் அந்த ஹீப்ரூ பைபிள் எழுதப்பட்ட மெஜாரிட்டியான விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா ஃபார்மர்ஸ் இல்லைன்னா ஆடு மேய்க்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழணும் தான் வாழ்வியல் முறை தான் எழுதியிருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் மர்ச்சன்ட்ஸ்னா கப்பல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கன்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால திருத்தி சில இதெல்லாம் மாத்தி எழுதி ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்துச்சு. ஸோ இப்ப ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்துருச்சு. இப்ப இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சில பல பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப வந்து மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் புக் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். 100 பேருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துருவாங்க, 100 பேரும் அந்த புத்தகத்தை பார்த்து இன்னொரு புத்தகத்துல காப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்கிரைபிங் ப்ராசஸ்ங்கிறாங்க, ஏன்னா அப்போ பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லை. ஸோ இவங்க தான் காப்பி பண்ணும். ஸோ காப்பி பண்றவங்க வந்து எய்தர் வந்து சில வேர்டை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை போடலாம். ஸோ எப்படி அப்படின்னா அவங்க ஹீப்ரூல எழுதுனதை அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம், மற்ற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ டிரான்ஸ்லேட்டர்ஸ் மாத்தி எழுத வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் கட்டுப்படுத்த அவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து கடவுளோட வேலை செய்றீங்க, இதை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு மாத்தி எழுதக்கூடாது. உங்களோட ராஜாவே வந்து அழைத்தாலும் கடவுள் தான் பெரியவர், இந்த புத்தகத்தை தான் நீங்க எழுதணும், காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கைபிங் ப்ராசஸ ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப அந்த காப்பீஸ்னா ஒரு ஒரு வில்லேஜுக்கு போகுது, அங்க வந்து ஒருத்தர் படிச்சு சொல்றாரு எல்லாருக்கும் அப்படின்னா அவர் அந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி சொல்றாருங்கிறதுல ஒரு பிரச்சனை. ஸோ அதுல மேஜரா அவங்க ஒண்ணு எடுத்து சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா ஹாலிடேஸ், வாரத்துல ஒரு நாள் விடுமுறை வருது, அன்னைக்கு விடுமுறை அன்னைக்கு யாரும் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு வருது. ஆனா என்ன மாதிரி எது வேலை அப்படிங்கறத டிஃபைன் பண்ணல. அப்போ ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒருத்தர் இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா கப்பல்ல போறவன் அந்த வணிகம் செய்யறவனுக்கு அதுதான் வேலை. இப்ப அவன் கப்பல்ல போயின்னு இருக்கான் அப்படின்னா ஒரு 15 நாள் ஆகலாம், 30 ஒரு மாசம் ஆகலாம். அப்ப நடுவுல ஒரு நாள் அன்னைக்கு ஹாலிடே அன்னைக்கு அவன் கப்பல் நகரக்கூடாதா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அப்ப அதை வந்து கிளியரா டிஃபைன் பண்ணலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இன்னும் இதை ஃபாலோ பண்றாங்க, கரண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்றாங்களாம். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ போய் சுவிட்ச் ஆன் பண்ற பத்தி அந்த சுவிட்ச் ஆன் பண்றது கூட வேலை, நீ அதை வந்து ஹாலிடேல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, பெரிய அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட்னா வருது அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல கூட ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வந்து ஹாலிடே அன்னைக்கு லிஃப்ட் பட்டன் போய் பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா வெளியிலே வராம வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வாழ்ற கம்யூனிட்டிலனா ஒரு லிஃப்ட் உருவாக்கி இருக்காங்க. அதை அந்த லிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் நிற்கும், ஏத்திக்கும் ஆளை இறக்கி விடும், அது மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோர் போகும். இப்ப அவங்க பட்டன் பிரஸ் பண்ண வேணாம், அவங்க ஜஸ்ட் நடந்து போனா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ல பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்படி சரி செய்யலாம்னு பாக்குறப்பதான் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்தது, லைக் சர்ச்சஸ். ஸோ இப்ப சர்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வழிமுறைப்படுத்தி இப்படிதான் இதை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி வரப்ப கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்ச்சஸ் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. அப்ப சர்ச்சஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. ஜூஸ் வந்து ஹீப்ரூ பைபிள் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள் ஃபாலோ பண்றவங்களே ரெண்டா ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஸோ ஜுடாயிசம் வந்து ஹீப்ரூ பைபிள், கிறிஸ்டியானிட்டி வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அங்கனையிலேயே கம்யூனிட்டி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சர்ச் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் கவர்ன் பண்ண போகுது. சர்ச்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கிரைபிங் ப்ராசஸை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு புது டெக்னாலஜி பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது. ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை அவங்களே பிரிண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்கிரைபர்ஸ் இனிமே அந்த மாத்தி எழுத போறாங்கிற பிரச்சனையை அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனே இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும்னு ஃபாதர்ஸ் இவங்களை உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம் போயிடுச்சு. ஸ்கிரைபிங்ல இந்த பிரச்சனையை பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமா போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்ப எல்லா பைபிள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, கிறிஸ்டியானிட்டி நல்லா பரவிடுச்சு. ஸோ தட் ஹோலி புக் கிவ்ஸ் யூ ஆல் ஃபுல் ட்ரூத். ஸோ எந்த ஒரு டவுட் கொஸ்டின் இருந்தாலும் நீங்க அந்த ஹோலி புக் ரெஃபர் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ட்ரூத் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க.
இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹோலி புக், இந்த புக், அப்புறம் பிரிண்டிங் பிரஸ் மூலமா போறனால இது மட்டும்தான் உண்மைகள் அப்படின்னு வருது. அதுல யாராவது சந்தேகம் எழுப்பினாலோ, புது மாதிரியா ஒண்ணு கண்டுபிடிச்சு சொன்னாலோ, அப்ப அவங்களனா அழிக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விச்சஸ் அப்படின்னு ஒண்ணு டிஃபைன் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விச்சஸ்ங்கிறவங்க சாத்தானோட பேசுவாங்க. சாத்தான் சொல்றத வந்து மக்கள்ல பரப்பி கிறிஸ்டியானிட்டியை எதிர்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை கடத்திட்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு ப்ரூம்ல பறப்பாங்க. இந்த மாதிரி விச்சஸை டிஃபைன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றவங்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து விச் கிராஃப்ட். ஸோ இந்த விச் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்கன்னா அழிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து கிரேமர் அப்படிங்கிற ஒரு எப்படி இந்த விச் ஐடென்டிஃபை பண்ணும் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஸ்பெல் போட்டு மேன் ஆர் கிட்ஸ் குக்கின் பை சாக்ரிஃபைஸ் பண்ண அது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் சொல்றாரு எப்படி விச்சஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டா ஒரு விச் கிராஃப்ட் புக் எழுதுறாரு. அந்த புக்கு உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அப்ப அந்த புக்கை படிச்சுட்டு நாங்க விச் எல்லாம் ஹண்ட் பண்றோம்னு ஒரு புது மாதிரியான வேலையே உருவாக்குறாங்க. ஸோ அந்த விச் ஹண்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அந்த விச்சஸ் எல்லாத்தையும் கொல்ற ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்ப இந்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள்லாம் பயப்படுறாங்க, எதிர்த்து பேசவே பயப்படுறாங்க. இப்ப நம்ம எதிர்கருத்து வச்சாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவன் தான் விச் அப்படின்னு பிளேம் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டனிங், அச்சுறுத்தல் எல்லாம் வருது. ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு அவங்களே நம்பிடுறாங்க, விச்சஸ் இருக்குங்கிற அளவுக்கு நம்புற அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுல சில ஃபேமிலிஸ் வந்து அதையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாக்ரிஃபைஸ், சேட்டானிக்கல். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி நம்புற அளவுக்கு போகுது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 300 வருஷம் இந்த மாதிரி விச் இருக்காங்கன்னு சொல்லி அழிச்சு அழிச்சு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க, இப்படின்னா விச்சஸ் இருக்காங்க, இதை அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க, இப்படிதான் நாங்க கண்டுபிடிச்சோம், இப்படிதான் கொன்னோம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வர எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஒருத்தர் படிக்கிறாரு, சலசார் ஃப்ரியாஸ் அப்படின்னு வந்து இந்த 300 வருஷம் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா நீங்க சொன்ன மாதிரி உன்னை கண்ணால நாங்க யாரும் பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லை. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா இருக்கே தவிர சாதாரண பொதுமக்களான நாங்க யாரும் அதால கண்ணால பார்க்கவே இல்லை. அப்ப நீங்க இத வச்சுக்கிட்டு யாரையாவது நீங்க சப்ரஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்லோவா அந்த மாதிரி அவரோட பேச்சுகள் அதுவும் பரவ ஆரம்பிச்சோம்னா அந்த விச்சை அழிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இந்த டீடைல் விச் கிராஃப்ட் பத்தி ஏல் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு 2017. அந்த புத்தகத்துல தான் எடுத்து இவர் இவ்வளவும் பேசியிருக்காரு எப்படி வந்தது அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிலீஜியன் ஹோலி புக்கு சொல்லிட்டாங்க, அந்த ஹோலி புக்ல இருக்கிறதா உண்மை, வேற எங்கேயுமே தப்பு இல்லை, இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து புத்தகம், பிரிண்டிங் பிரஸ். ஸோ இது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபைனலி இன்ஃபாலியபிள் ட்ரூத், அதுதான் உண்மை அப்படின்னு. ஸோ இந்த சமயத்துல இன்னொரு ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, சயின்ஸ் ரெவல்யூஷன். ஸோ இந்த சயின்ஸ் ரெவல்யூஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் இக்னரன்ஸ் பேஸ் பண்ணி நடக்குது. அப்படின்னா என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, இது தப்பா இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அது மூலமா லேர்ன் பண்ற ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, டிஸ்கவரி ஆஃப் இக்னரன்ஸ். எனக்கு எதுவும் தெரியாது. அந்த சைடு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சது தான் ஹோலி புக்ல இருக்கு, அங்க போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ இப்ப இது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, கிங் சார்லஸ் 1660 ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் உருவாக்குறாரு. ஏன் உருவாக்குறாரு அப்படின்னா, அங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி நேம் மறந்துட்டேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில இருக்க ஸ்காலர்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் சயின்ஸ் ஏதாவது யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்றாங்க. அவங்க அந்த ஒரு பப்ளிகேஷன் சயின்டிபிக் ஜேர்னலும் ஸ்டார்ட் பண்றாங்க. யாராவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை அங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல ஒன்று ஸ்பின்னப் ஆகி வருது, ஜெர்மனில வருது, எல்லா நாடுகள்லையும் வளர்ந்த நாடுகள்லையும் வருது. ஸோ அப்போ அங்கங்க அவங்க பப்ளிஷ் பண்றாங்க ஜேர்னலிஸ்ட், அதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து மியூச்சுவலா ரெஃபர் பண்ணிக்கலாம். மியூச்சுவலா ரெஃபர் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப விச் கிராஃப்ட் பத்தி டீடைல்டா அந்த ஏல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வந்து பேசியிருக்காரு, புத்தகமா எழுதியிருக்காரு. அதை வந்து அந்த யூனிவர்சிட்டி அங்கீகரிக்குது. அவர் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் இல்ல அங்கிருந்து எடுத்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதை யுவால் அப்படியே நம்பி இருக்காரு. நம்பி அவர் அடுத்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இந்த புத்தகத்துல ஆட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரஸ்ட்டை தான் அந்த சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உருவாக்குது.
அவங்க சொன்னதை வந்து நீ பொய்ன்னு இல்லாம பண்ண வேணாம். வேணும்னா உனக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் நீ பண்ணி பாரு, அந்த ரிசல்ட் வருதான்னு பாரு. சப்போஸ் அந்த ரிசல்ட் வரலன்னா நீ திரும்ப திரும்ப பண்ணு, ரிசல்ட் வரல இது பொய்ன்னு நிரூபி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் வருது. ஆனா இந்த சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். இந்த கேரக்டரிஸ்டிக்னால மக்கள் வந்து நிறைய நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன இப்படி ஒரு வாத்தியாரு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறத கரெக்ட் பண்றாருன்னா அது செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் கிடையாது. ஒரு ஜட்ஜு ஒரு டாக்குமெண்ட் படிச்சுட்டு இவன் திருடன் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்புறதும் செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் கிடையாது. செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம்க்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் எப்படி நடக்க கத்துக்குது. அது ஒண்ணு ட்ரை பண்ணும் விழும், ஓ இது தப்பு, அப்ப இன்னொன்னு ட்ரை பண்ணும் விழும். இந்த மாதிரி அதுவே அதோட மிஸ்டேக்கை லேர்ன் பண்ணி நடக்க கத்துக்குதுல, இதுதான் செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். இது தன்னையே ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணி இது தப்புன்னு ஒத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்குதுல, இதுதான் செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். இது நம்ம பாடியில வந்து பிளட் ப்ரெஷர் ஏறினாலும் நம்ம பாடி ரெகுலேட் பண்ணிக்கும், சுகர் ஏறினா இன்சுலின் வச்சு கண்ட்ரோல் பண்ணும், நம்ம உடம்பு ரொம்ப அசிடிக் ஆனா நம்ம போன்ஸ்ல இருந்து ஆல்கலைன் எடுத்து பேலன்ஸ் பண்ணும் பாடியே. ஸோ இந்த செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் நம்ம பாடியில இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஹியூமனா லைஃப்குள்ள இருக்கோம். இந்த செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் நம்ம உடம்புல என்னைக்கு நடக்காம போகுதோ நம்ம பிணம் டைட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் இருந்தா நல்லா இருக்குல்ல. ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, அதை அதுவே கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்குதுல. ஸோ இதை வந்து சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சைக்காட்டிக் ஜேர்னல் இருக்கு டிஎஸ்எம் அப்படின்னு. அவங்க வந்து 1952 வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து ஒரு சோசியோபேத்திக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அதை வச்சுதான் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்களே வந்து இல்ல அது அப்படி கிடையாது, இது வந்து வேற ஒரு ஹார்மோன்ஸ் இதனாலலாம் இருக்கலாம்னு சொல்லி அந்த தப்ப பப்ளிக்கா வந்து ஒத்துக்கிறாங்க. புது எடிஷன் 1972 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இன்னைக்கு அதை யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டு இது வந்து ஒரு டிஸார்டர்னு சொல்ல மாட்டாங்க, இது வேற விதமா அப்ரோச் பண்ணுவாங்க. பப்ளிக்கா வந்து நான் அவங்கள சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இட் இஸ் நாட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஓகே சாரி சார், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் மிஸ் பண்ணிட்டேன். செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஸோ அது வந்து ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் எல்ஜிபிடி அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் தன்னையே செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்குது, பப்ளிக்கா ஒத்துக்குது. அப்ப ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணலாம்ல அப்படின்னு அதை போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் ஒரு விதமான செல்ஃப் கரெக்ஷன் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு குரூசைடு உருவாக்குறதுக்கு இவன் தப்பான இது வழிமுறைகள் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபாதர் அந்த காலகட்டத்துல அவர் தப்பா இந்த ஹோலி புக்கை இன்டர்பிரேட் பண்ணி சொல்லிட்டாரு, அதனால அந்த மாதிரி வார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் மேல பழி போடுறாங்களே தவிர ஹோலி புக்ல சொன்னதை தப்புன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஹோலி புக் ரிமைன்ஸ் தி சேம். ஸோ இது மாதிரி போப் பல இடத்துல வந்து தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த தப்பு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு இண்டிவிஜுவல் மேல பழி போட்டுருவாரே தவிர ஹோலி புக் தப்புன்னு அவங்க ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ஷியல் செல்ஃப் கரெக்டிங் தான் வச்சிருக்காங்களே தவிர தப்ப ஒத்துக்கிறாங்க, ஆனா தப்ப சரி செய்ய மாட்டாங்க. ஆனா சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து தப்ப ஒத்துக்குவாங்க, அதே சமயம் அதை சரி செஞ்சு பகிரங்கமா மன்னிப்பும் கேட்பாங்க. இதை நாங்க தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் கண்டுபிடிச்சவரை வந்து சரி பண்ணுவாங்க. அப்ப அதுக்காக எல்லா சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம ஒத்துக்கலாமா இதுதான் சயின்ஸ் அப்படின்னா, ரஷ்யால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர்றாரு. ஸோ ரஷ்யால இருந்து அவர் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, இப்ப யூனிவர்சலா அந்த காலகட்டத்துல டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் அக்செப்ட் பண்ணி ஜெனட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா அதை பின்பற்றி அவங்க வளர்ந்து வராங்க. அது விதமா அக்ரிகல்ச்சர்ல புது விதமான சீட்ஸ்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு ரஷ்யால வந்து லைசென்கோ அப்படிங்கிறவர் வந்து ஜெனட்டிக்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புது விதமான ஒரு தியரி கொண்டு வர்றாரு. அது என்ன அப்படின்னா ரீ எஜுகேஷன் ஆர் லா மார்க்கிசம். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெனட்டிக்ஸ் கிடையாது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அதாவது ஒரு திங் வந்து அந்த கோல்டு கண்டிஷன்ல போட்டீங்கன்னா அதுவே மாறிக்கும், ஜென்ரலா மாறிடும் சொல்லிட்டு ஜெனட்டிக்கா ஒரு ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதை மாதிரி ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி ஸ்டாலின் கிட்ட போய் சொல்றாரு அந்த ரஷ்யாவோட ரூலர். ஸோ ஸ்டாலின் வந்து வெஸ்டர்ன் எதிர்க்கிறனால இவர் அந்த தீரியை எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு இந்த தீரியை வந்து ப்ரொமோட் பண்றாரு, இந்த தீரியை தான் அக்செப்ட் பண்ணுங்கிறாரு. இந்த தீரியை எதிர்த்த அந்த ப்ரொஃபசர்ஸ் ரஷ்யா எல்லாரையும் சுட்டு கொல்றாங்க, அந்த அப்ரஸ் பண்ணி ஒதுக்கிட்டு இந்த தீரியை தாண்டா ரிசர்ச் பண்ணுங்கிறாங்க. அப்ப அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே இந்த தீரியை எடுத்து ரிசர்ச் பண்ண ட்ரை பண்றாங்க, நிறைய ட்ரை பண்றாங்க.
இந்த மாதிரி ட்ரை பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல ரஷ்யால பஞ்சம் வருது. அவங்களால அவங்க நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த தீரியே தப்பு. ஸோ இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உணர்றாங்க இந்த தியரி தப்பு அப்படின்ட்டு. ஆனா ஆல்ரெடி டேமேஜ் டன் இஸ் டன்ல. ஸோ அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் அடமண்டா ஒருத்தர் தப்புன்னு சொல்றதை ஏத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அவங்க சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எனிபடி கேன் சே ஐ எம் எ சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன். அவனே ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம், இது ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அதுல இருந்து வர இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தங்க தப்புன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மாத்த மாட்டாங்க அப்படின்னா தே ஆர் நாட் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை நம்ம புல்வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய பேர் சில சமயம் எடுத்துட்டு வருவோம், இது சயின்ஸே சொல்லிடுச்சு, சயின்டிபிக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா அது எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தது, எந்த ஜேர்னல்ல இருந்து வந்தது, அது எல்லாமே நம்ம பார்க்கணும், என்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அவர் அந்த கிளாரிட்டி வச்சிருப்பாரு. ஸோ இது ஓகே. ஸோ அப்ப சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் எப்படி வரணும் அப்படின்னா எவ்ரி சயின்டிஸ்ட் ஷுட் கம் அப் வித் நியூ ஐடியாஸ், தே ஷுட் பப்ளிஷ். அப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணலன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு இது என்ன சொல்றாரு அப்படின்னா டான் ஸ்கூட்மன் அப்படின்னு ஒருத்தர், எனக்கு சரியா சொல்ல தெரியல, அவர் குவாசி கிறிஸ்டல்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா அது வரையும் 2-fold 3-fold கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கு, இவர் 5-fold கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு 1982 கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்றாரு. அதை எடுத்துட்டு போறாரு ஒரு ஜேர்னலிஸ்டம் பப்ளிஷ் பண்ணா. அவர் பப்ளிஷ் பண்ண மாட்டேன், நீ உன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஃபிளா இருக்குங்கிறாரு. அவர் எந்த லேப்ல ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாரோ அந்த லேப் ஹெட்டே நீ என்ன ஃபூலா, இப்படின்னா ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கன்னு அவரை அடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா சயின்ஸ் பொறுத்தவரையும் ஒருத்தர் ஒரு லேப்ல நினைச்சாலும் இன்னொருத்தங்க அடைக்கலம் கொடுப்பாங்க. அது மாதிரி இன்னொருத்தங்க அடைக்கலம் கொடுத்து அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் ரிவ்யூ லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல ஃபைனலா பப்ளிஷ் பண்றாரு. அதை பார்த்து மக்கள் எல்லாம் திருப்பி திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அதே குவாசி கிறிஸ்டல் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஃபைனலா ஒரு நோபல் பிரைஸும் வாங்கினாரு. கிறிஸ்டலோகிராஃபில புதுசா இதை ஆட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஹவு when you try to keep finding the truth, அந்த ட்ரூத்தை ஃபைண்ட் பண்ணி டீடைல்டா ஸ்டெப்ஸை டாக்குமெண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா நீ என்னைக்குமே ஃப்ளோரிஷ் ஆவ. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணாம இருந்து போனா அழிஞ்சு போயிடுவ அப்படிங்கிறாரு. ஸோ இப்ப சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் கரெக்ஷன், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பேசிட்டோம்ல. ஆனா இந்த செல்ஃப் கரெக்ஷனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா எந்த ஒரு உண்மையை பகிரங்கமா உடனே சொன்னோம்னா, இப்ப இந்த உலகத்துல ஒரு ஆர்டர் நம்பி இருப்போம்ல, அந்த ஆர்டர் டீஸ்டெபிலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆர்டர் எப்போதுமே உடனே ஒரு ட்ரூத்தை எடுத்துக்காது, ஸ்லோவா தான் உள்ள கொண்டு வரும். ஸோ அதனால ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்காக சில சமயம் சில ட்ரூத்தை மறைப்பாங்க, சில ட்ரூத்தை டிலே பண்ணி ஸ்லோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ டார்வின்ஸ் தியரி எடுத்துட்டோடனே கிறிஸ்டியானிட்டியை கொஸ்டின் பண்ணுச்சுல, ஆரிஜினே கொஸ்டின் பண்ணதை உடனே முதல்ல எதிர்த்தாங்க, நிறைய எதிர்த்தாங்க. அப்புறம் ஸ்லோவா டிலே பண்ணி ஒத்துக்கிட்டாங்க, அந்த தியரியில இருந்து வளர்ந்து வந்தாங்க. ஸோ செல்ஃப் கரெக்ஷனுக்கான லிமிடேஷன் இதுதான். ஒன்னு ட்ரூத்னு கண்டுபிடிச்சு உடனே பப்ளிக்கா போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகும், அதுதான் ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்ப ரெண்டு விதமா பார்த்தோம். ஸோ இந்த எரர்ஸ் சரி பண்றதுக்கு ரெண்டு வித அப்ரோச் பார்த்தோம். ஒன்னு இன்ஃபாலிபிள் ஹோலி புக் காட், அங்க எல்லா உண்மைகளும் இருக்கு, அது அந்த உண்மைதான் கடைசி வரை உண்மை, அதை நான் மாத்திக்க மாட்டேன், திருத்த மாட்டேன். ஆனா இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணா ஆர்டர் மெயின்டைன் ஆகும், மக்கள் கோஆபரேட் பண்ணுவாங்க, சமூகம் நடக்கும். இன்னொன்னு சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன். சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் ரிசர்ச் பண்ணுவேன், நீ சொல்ற ஸ்டெப்ஸ் பார்ப்பேன், நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அந்த உண்மையை ஏத்துக்குவேன், நான் பப்ளிஷ் பண்ணுவேன், அதே தப்புனாலும் நான் தப்புன்னு பகிரமும் ஒத்துக்குவேன், அந்த உண்மையை சரி பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப மக்கள் ரெண்டு விதமா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு இன்ஃபாலியபிள் ஹோலி புக்கை ஃபாலோ பண்ணி ஆர்டரோட இருக்காங்க, உண்மைதான் வேணுங்கிறவங்க புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறாங்க, ஜேர்னல்ஸ் படிக்கிறாங்க, செல்ஃப் கரெக்டிங் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்றாங்க. ஸோ நவ் இட்ஸ் அப் டு யூ, நீ இன்ஃபாலிபிள் ஹோலி புக்கை ஃபாலோ பண்ண போறியா இல்ல ஃபாலிபிள் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ண போறியா அப்படின்னு புத்தகத்துல இந்த சாப்டரை முடிச்சுட்டு இதுல இருந்து டிசிஷன்ஸ் மாறும், அதை பூபதி பேசுவான், நான் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். ஸோ ஒரு ஒரு கிளாப் பண்ணுவாங்க சார், சதீஷ்க்கு ஒரு கிளாப் பண்ணுவாங்க எல்லாருமே. சதீஷ், தேங்க்யூ. இப்போ ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு பூபதி கிட்ட கொடுக்கலாமா, இல்ல பூபதி பேசின பிறகு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்? சார் பூபதி பேசின பிறகு வச்சுக்கலாம் சார்.
இது மறந்து போயிடாங்க. டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து, ஏன்னா இதை ஒட்டி தான் எப்படியுமே நான் வந்து இங்க இருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா இது மறந்துடும் அது பேசிட்ட உடனே, ஏன்னா அது கம்ப்ளீட்லி வேற டாபிக் அது. சதீஷ், இது மைக் ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? அன்மியூட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம் சார். ஓகே, ராம சார் பொய்க்கா எதனா சொல்றதுன்னு சொல்லுங்க. பொய்க்கா அதனாலதான் பொய்க்கான்ற வார்த்தை சொன்னேன் நான். டிஎஸ்எம்னு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணாரு. அதுக்கு பேரு டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் அப்படின்னு பேரு. அதுதான் சைக்காலஜிக்கு வேத புத்தகம் அப்படின்னு சொல்றது. அது மக்களுக்கு தெரிஞ்சா அந்த விஷயம் நல்லதுங்கிறதுனால சொல்றேன். 200 நாடுகள்லையும் இந்த டிஎஸ்எம், இன்னைக்கு டிஎஸ்எம் 5 இருக்குது. அது இவர் ரெஃபர் பண்ண புக்கு டிஎஸ்எம் 2வும் டிஎஸ்எம் 3யும் 1953 1973. அந்த டிஎஸ்எம் 5 இன்னைக்கு அவங்க அப்பப்போ வருஷம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொன்னாருன்னா அந்த டிஎஸ்எம் 5 மேனுவலை ஃபாலோ பண்ணி நீங்க டயக்னாஸ் பண்ணீங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்க கவுன்சிலிங் கொடுத்தீங்க, சரியா வந்தது வரல, தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. டயக்னாசிஸ் கரெக்ட், கொடுத்த கவுன்சிலிங் தெரப்பி கரெக்ட்னா உங்களை ஒரு கோர்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாரு, நான் போய் இந்த சைக்காலஜி தெரப்பிஸ்ட பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதனால ஒரு மேல கேஸ் போடுறேன் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னா தெளிவா இந்த ஆள் இந்த சிம்டம் கொடுத்தாரு, நான் இந்த மாதிரி நான் டயக்னாஸ் பண்ணேன், டிஎஸ்எம் 5 ஃபாலோ பண்ணேன், அதுக்கு நான் இந்த மாதிரி தெரப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோம்னா எந்த நாட்டிலையுமே உங்க மேல எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா யூ ஃபாலோ தி ப்ரொசீஜர். அது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது அவர் சதீஷ் சொன்னது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனா இந்த குரானோ இந்த பைபிளோ இல்ல நீங்க ராமாயணமோ மகாபாரதமோ இத கேள்வியே கேட்கப்படாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. பேசப்படாது, பாபம், ஐயோ ஐயோ, அதை போய் நீ கேள்வி கேட்பியா, ஹோலி புக், அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. இவர் நீல் டிகிராஸ் டைசன் அடிக்கடி சொல்லுவார், பல மீட்டிங்ல சொல்லுவார் அவரு, சயின்ஸ்ன்னு சொன்னா என்ன, யார் வேணா கேள்வி கேட்கலாம். H2O போட்டா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் போட்டா வாட்டர் வருது சார். இன்னைக்கு ஒரு பையன் இல்ல வரல சார்ன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வேற எதையோ போட்டா வாட்டர் வருதுன்னு ப்ரூவ் பண்ணான்னா H2O தூக்கி அப்படியே குப்பத்தொட்டில போட்டுட்டு நீங்க கொடுக்குற புது ஃபார்முலாவை சயின்ஸ் எடுத்துக்கோம். சயின்ஸ் வந்து இதுக்கு முன்னால என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு அதுக்கு அக்கறை கிடையாது, யார் கண்டுபிடிச்சாங்கிறது அக்கறை கிடையாது. யூஸ் ஆகுதா, நல்லா இருக்குதா, அதை மட்டும்தான் அது பாக்குற மாதிரி இருக்கும். முதல்ல பிளாக் போர்டுன்னு வச்சிருந்தோம், அப்புறம் ஒயிட் போர்டு. சரி, சக்கர் பண்ணி கட் பண்ணிட்டீங்களா? அதனால மாறிக்கிட்டே வர்றது, யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு பிறந்த குழந்தை, 10 வயசு குழந்தை ஏதோ சயின்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கலாம், புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு கையிலையும் கொடுக்கலாம். அதனால சயின்ஸ் வந்து குவெஸ்டனபிள். யூனிவர்சலா 200 நாட்டிலையும் என்னைக்கு பண்ணாலும், எங்க பண்ணாலும், எத்தனை வாட்டி பண்ணாலும், யார் பண்ணாலும் கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் கொடுத்தா அதுக்கு பேரு சயின்ஸ். கேள்வியே கேட்காதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு ரிலிஜன். சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். ஜப்பான்ல ஒரு ஆளு தண்ணிய ஒரு டம்ளர்ல, கிளாஸ் டம்ளர்ல வச்சுட்டு அதை பார்த்து, நீ நல்லா இருக்கிற, நீ அழகா இருக்கிற, நீ ரொம்ப நல்லவன், உண்டால நாட்டுக்கு ரொம்ப நல்லது, நீ அதான் ஒரு வர்ற அப்படின்னு பாசிட்டிவா நீங்க பேசினேன்ட்டு காலையில பாத்தீங்கன்னா இந்த மாலிக்யூல் டயக்ராம் பியூட்டிஃபுல்லா கோலம் போட்ட மாதிரி இருக்குமா அந்த தண்ணியில. இதை ஒரு ஆள் ஜப்பான்காரர் சொல்றாரு. இதை வந்து கோட் பண்ணி இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஆளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள போய் தேடி பார்த்தா செய்தி என்ன தெரியுதுன்னா, ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு போட்டோ எங்கிருந்தோ எடுத்துட்டு இதை ஊர் புறா பரப்பிட்டான். இன்னமும் இதை நம்புற ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த தண்ணியை பார்த்து நீ நாசமா போவேன், நீ ரொம்ப அயோக்கிய ராஸ்கல், நீ ஃப்ராடு, உன்ன நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மாலிகுல் டயக்ராம் கோணலாம் போயிடுமா. இதை ஒரு தடவை தான் பண்ணிக்கிறான். இந்த வந்து ஒரு 10 சயின்டிஸ்ட் இதை சயின்டிபிக் ஜேர்னல்ல கேள்வி கேட்டு, நீ ஜேர்னல்ல எழுது, நீ சும்மா மேகசின்ல எழுதாத, குமுதா ஆண்டவன்ல எழுதுனா ஒர்க் அவுட் ஆகாது, மரியாதையா ஜேர்னல்ல எழுது அப்படின்னு சொன்னாங்க. அது டிஸ்ப்ரூவ் பண்ணாலும் கூட பைத்தியக்காரத்தனமா நம்புற மக்கள் உலகம் பூரா இருக்குது. அதனால நாட்டை திருத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சயின்டிபிக் ஜேர்னல்ல உங்க பேப்பரை பப்ளிஷ் பண்ண வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஆமா சயின்ஸ்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்பாதடான்னு சொல்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நடுவில் தான் ஆபரேட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். என்னால முடிஞ்சது நான் சயின்டிபிக்கா பேசிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாதால ஒருவேளை பரப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? அது அவன் பரப்புறது ஈஸியா இருக்குதே, நம்ம பரப்புறது தானே கஷ்டம். நம்ம ஆளுங்க எப்பவுமே நெகட்டிவ் தானே ஃபர்ஸ்ட் நம்புவாங்க. ஆமாம்,
நீங்க ஒரு வயசுல உமாச்சி கும்பிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிருவோம், சாகர வரைக்கும் நம்புவோம்ல. வாங்க இப்போ நடராஜ் சார். சொன்னாரு நெக்ஸ்ட் பாப்புலிஸ்ட் வியூன்னு ஒன்று சொன்னாரு. பாப்புலிஸ்ட் வியூவில் சொன்னால் அது உடனே அக்செப்டன்ஸ் ஆகிடும். நீங்கள் அது கொஞ்சம் டெப்த்தாக சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தட்ஸ் குட். நாசாவே கோட் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கடா கோட் பண்ணிச்சு காமிடா, ஒரே ஒரு வெப் லிங்க் கொடுறான்னு கேட்டா அந்த த்ரெட் அந்த இடத்துல நின்னுடும். அது வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ அந்த த்ரெட் அது வரைக்கும் போயினே இருக்கும். எங்க ஒரே ஒரு வெப் லிங்க் கொடு, நாசா டாட்னு போட்டு நாசா பார்ன்னு போட்டு கொடுன்னா அந்த த்ரெட் நின்றோம். அது வரைக்கும் டயலாக் பேசுவாங்க. நெக்ஸ்ட் சார். நடராஜ் சார் நடராஜ் சார் சொல்லுங்க. கேட்குறாரு. வணக்கம். இந்த என்ன கேட்பத கொஸ்டின் இஸ் அ வெல்கம் சயின்டிபிக் ஃபீல்ட்ல. ஆனா ரிலிஜியஸ்ல வந்து கொஸ்டினையும் ஆளே முடிச்சிடுவாங்க. அப்போ கொஸ்டின் இது அதுக்கு பிறகு வராது இல்லையா? அது ஒரு பாயிண்ட். மற்றது இந்த சைக்காலஜில ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எல்லாமே ஒரு கிரைட்டீரியா வச்சு தான் சொல்லணும். யூ கான் ப்ரூவ் இன் லெபார்டரி. இப்போ அதாவது இப்போ ரஷ்யாவில் இஃப் யூ சே சம்திங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் யூ ஆர் பிரைண்டட் அஸ் மென்டலி இல், ஸோ சோஷியலி டிட்டர்மின்ட் அஸ் வெல். அதாவது இனவே இப்போ அந்த கிரைட்டீரியா இன் யூஎஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகே சம்டைம் அப்படியும் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொருவர் சொன்னார், அந்த DSM-3ல இருக்கிற மாதிரி நீங்கள் டயக்னோஸ் பண்ணாட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பே பண்ணாதுன்னு சொல்லி. இந்த இங்கிலாந்துல DSM இல்லை ICD சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் சொல்லி. ஆனால் அதை தே ஆர் நாட் வெரி ஃபோர்ஸ்ஃபுல். மற்றது இந்த கொடும்பாவி அழிக்கிறது நான் வந்து படிச்சிருக்கிறேன் இல்லையா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? அதை வச்சா எடுக்கணுமா? இந்த கொடும்பாவி அழிக்கிறேன்னு சொல்றது கொடும்பாவி வேற, விச்சன்ட் வேற. கொடும்பாவின்றது வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் வந்து எரிக்கிறது வந்து கொடும்பாவி. விச்சன்ட்ன்றது வேற. அது வந்து அவங்க பிராக்டிஸ் பண்றது. அதாவது உங்ககிட்ட பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணாங்கன்னா அது வந்து நீங்க சொல்றது. கொடும்பாவின்றது பொலிட்டிக்கலா யாராவது ஒரு பிடிக்கலன்னா அவங்கள வந்து எரிக்கிறது வந்து கொடும்பாவி. ஒரு சைன் ஆஃப் ஆப்போசிஷன் தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. கொடும்பாவி உயிரோட எரிக்கிறது கொடும்பாவி. இதுதான் சார் நெக்ஸ்ட் சாப்டரோட கண்டென்ட்டே. நீங்க சந்திரமோகன் சார் வாங்க. ஒரு லைன், கடவுள் ஆல் பவர்ஃபுல், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி சைன்ட், ஆம்னி போட்டன்ட்னா இந்த சைத்தான் எப்படி இன்னும் உயிரோட இருக்குது? அவரே போட்டு தள்ள வேண்டியதானே, அவரே இருக்கிறாரு. வாங்க சார் சந்திரமோகன் சார். சிறப்பான ஒரு பகிர்வு. சதீஷ் அவர்கள் அப்படி இந்த ஃபுட்பால் பந்து ஏத்துற மாதிரி அந்த புத்தகத்துல அப்படியே நம்மள பக்கம் பக்கமா கூட்டிட்டு போனார் கை பிடிச்சி. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகா பேசினாரு. அதுல வந்து அந்த டிரான்சிஷன் வந்து அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் அந்த நியூ டெஸ்டமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி, அவங்க ஃபெய்த் கரெக்ட்னு சொல்றதுக்காண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு யாட்ஸ்டிக் எடுக்கிறாங்க. அது வந்து பெர்ஃபெக்ட் ஆர்டர் அப்படிங்கிறது, அதான் பெர்ஃபெக்ட் சிமெட்ரி. அந்த இடத்துல இருந்து காட் சொன்ன வேர்ட்ஸ் அதுதான் அந்த பைபிள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. இப்போ அதை தான் அவங்க அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது, ஆனால் சயின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1981 பிசிக்ஸ் பிஜி படிக்கல 5-fold axis of symmetry is not possibleன்னு எழுதி அதுக்கு தான் எனக்கு மார்க்கே. அந்த அந்த டெரிவேஷனே இருக்கு ஸ்ட்ரக்சரல் பிசிக்ஸ்ல. அந்த இதுல வந்து என்னன்னாக்க அந்த கிட்டல்னு ஒரு புக்கு, அதான் பைபிள் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு கிறிஸ்டோகிராஃபிக்கெல்லாம். அந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல அட்டப்படத்திலே போட்டிருப்பான் 5-fold axis நாட் பாசிபிள்னு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து பாலிகிறிஸ்டன்ஸ், ஃபுல்லூரின் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து அதை பூரா முறியடிச்சிருச்சு. ஸ்ட்ரக்சர்ல பயங்கர இன்ஃபார்மேஷன்ஸ் வந்துருச்சு. கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்கலுமே பிரச்சனை வரும். அவங்க ஸ்டாய்காமெட்ரின்னா அது நாட் அ காம்பவுண்ட்பாங்க. எங்களுக்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆனா போதும். அதனால பாலிகிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டல்ஸ், அந்த அந்த ஃபண்டமெண்டல் தியரில இருந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்குமே நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். தின் ஃபிலிம்ஸ் நாங்கள் கிறிஸ்டல்னு சொல்லுவோம், அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ அது மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே வந்து செல்ஃப் கரெக்ஷனுக்கு கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் வருது. அப்போ ரெண்டு காயின் இருக்கு. இப்போ ஃபெய்த் ஒன்று, இன்னொன்று ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ இது ரெண்டையும் எது மேட்ச் பண்ணதுன்னா அந்த லா ஆஃப் என்ட்ரோபின்னு ஒன்று இருக்கு, ஆர்டர். அந்த என்ட்ரோபி வந்து பிரின்சிபல் ஆஃப் டீக்ரேடேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் இன்க்ரீசிங் என்ட்ரோபி அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்போ அதை தான் இது ரெண்டுமே பண்ணுது. பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல இருந்து ஒருத்தன் 0 ஃபெய்த்ல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது.
அதே மாதிரி நோ ஃபெய்த்ல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்ப இது ரெண்டும் ஒரு மெர்ஜ் ஆகி அந்த இடத்துல அப்படிதான் நம்மளுக்கு இந்த இருக்கிற எரர் வந்து ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டா நம்மளுக்கு எவால்வ் ஆகுது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அதான் வள்ளுவர். அந்த 50-50ல இருந்து ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த வேர்ல்ட்ல வந்து அனாமலி இருக்காது. பட் ஆல்வேஸ் தெர் இஸ் அ நான் ஸ்டாய்காமெட்ரி இந்த இடத்துல இருக்கு. எல்லா ஹியூமன் பீயிங் அதான் சைக்காலஜிக்கல் அவங்க வந்து நிறைய சப்ஜெக்ட் பண்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து சயின்டிபிக் டெம்பர் இருக்கு. அதனால அவங்களால கண்ணை மூடிட்டு ஃபெய்த்துக்குள்ள போக முடியல. சரி, இத ஃபெய்த்ல இருக்கிறவங்கள இதை அப்செக்ட் பண்ண முடியாத லெவலுக்கும் அங்கேயும் இருக்குது. அப்ப ஆசிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பியூட்டிஃபுல்லா அதை நேரேட் பண்ணியிருக்கிறாங்க. எரருங்கிற அந்த கான்செப்டை அந்த இன்ஃபாலிபிள்ல இருந்தும் கண்ட்ரோல் மாதிரி அதை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றது ஒரு பியூட்டிஃபுல் எவல்யூஷன் இது. அதை நெக்ஸஸ்ல இந்த மாதிரி நல்லா ஒரு ஆத்தர் டீல் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டியது தான். எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். அதில் பிஆர்எல் இதெல்லாம் வருது, ஜேர்னல், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சுவையாக கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. இது மாதிரி புக்கு நம்ம தமிழ்ல அந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு அருமை அருமை. சார் தமிழ்ல புக்கு இல்லாதால தான் நம்ம தமிழ் டிஸ்கஸ் பண்றோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சின்னதா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் காலேஜில் படிக்கிற போது லைட்டை வந்து பெண்டே பண்ண முடியாதுன்னு படித்தேன் நான். அது 45 டிகிரி ஆங்கிள் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு தான் ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர அது இப்படி பெண்ட் பண்ண முடியாதுன்னு. 10 ரூபாய்க்கு இப்ப ஆப்டிகல் ஃபைபர் பிளாட்ஃபார்ம்ல விற்கிது. எப்படி வேணா வலிச்சுக்கிறான். 100 ஃபைபர் போட்டு விற்கிறான், அது 10 ரூபான்றான். டைப்ராக்ஷன் வாங்க செல்வா. இதெல்லாம் கேட்டா தாயின்னு சொன்னார்ல ஸ்டீஃபன், அது மாதிரிதான் எல்லாம் மாறிடுச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாது. நாங்க இப்படிலாம் படிச்சுக்கிறோம், காலேஜ்ல மார்க் வாங்கியிருக்கிறோம். நான் என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கைன்றது யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்கணுன்றதுக்காக இது வரைக்கும் நான் கை யூஸ் பண்ணி பண்ணதே கிடையாது. ஏன்னா எப்படி கேட்கணும்னு சதீஷ் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முதல்ல புரியுற மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரியல ரிட்டர்ன் லாங்குவேஜ் அவர் எழுதியிருக்கிறது. எனக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, இந்த பைபிள் வந்து ஹீப்ரூ வெர்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க இல்லையா, இது வந்து இதுக்கு என்ன விளக்கம் இவர் சொல்றாரு? இது வந்து கண்டிப்பா அப்கோர்ஸ் சொல்றது வந்து கடவுள் சொல்லி எழுதுனதா தான் சொல்றாங்க இல்லையா, பட் அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, எப்படி எழுதப்பட்டதுன்னு சொல்றாரு? முதல்ல எழுதுனது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அப்புறம் ராம் சார் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்றேன். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல பைபிள்னா அது வந்து ஆக்சுவலா கிறிஸ்டியானிட்டிக்கு அப்புறம் தானே வரணும். இது எப்படி இல்ல கிறிஸ்டியானிட்டி பைபிள் இஸ் காமன். வெயிட் பைபிள் இஸ் காமன். கிறிஸ்டியானிட்டி முன்னாடி எழுதிட்டாங்க, அதான் அவர் சொன்னாரு. கிறிஸ்டியானிட்டில அப்புறம் தான் சார் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ பைபிள்ன்றது காமன் நேமுங்க. யா கோ ஹெட் சொல்லுங்க. ஓகே, என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய நான் சொன்னேன்ல டெட் சி ஸ்க்ரால்ஸ்னு, அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பிரிட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் பேர் போட்டு எழுதியிருப்பாங்க. அது நிறைய பேர் போட்டாரு, அதை நான் சொல்ல வேணாம் தான் நான் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேர் என்ன போட்டிருப்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இது அவங்களுக்கே தெரியல எது உண்மை எது பொய், எது கடவுள் சொல்லியிருப்பாங்களா இல்ல இவங்களா சொல்லியிருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு கடைசி வரையுமே தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இன்டர்பிரேட் பண்ணி இதெல்லாம் சொல்ற ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ரபீஸ் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு நிறைய ரபீஸ் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தரா ஒரு டாக்குமெண்ட்டை பாக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் கடவுள் சொல்லியிருப்பாரா, இது சொன்னா நல்லா இருக்குமா, இதை உண்மையா வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்து எடுக்கிறாங்க. ஸோ அப்ப அவர் ஒன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அதிலேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, புக் ஆஃப் ஜெனசிஸை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டாங்களாம். புக் ஆஃப் யூனட்ஸ்னு ஒன்னு இருக்கு, அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அது வந்து ஹீப்ரூ பைபிள்ல வரல அப்படின்ட்டு. ஆனா புக் ஆஃப் யூனிட்ஸை பிலீவ் பண்றவங்க இன்னும் எத்தியோப்பியால இருக்காங்களாம், ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ அதனால அதெல்லாம் சொல்றாரு டீட்டெயில்டா. ஆனா அவங்க வந்து ஓவராலா இந்த உலகம் ஃபுல்லா ஒத்துக்கிற மாதிரி என்ன இருக்கும், கன்சென்சஸ் அப்படிங்கிறாரு. அதை சொல்றவங்க அந்த கன்சென்சஸ் வந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்ல இருந்து தான் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியை உருவாக்கணும். ஸோ பிளாக் செயினும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான், எல்லாரும் சொல்ற இன்ஃபர்மேஷனும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு கன்சென்சஸ் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் பேக் போக முடியாது, ஃப்ரண்ட் வெறும் ஃபார்வர்டிங் தான். கிட்டத்தட்ட அது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மாதிரி தான். அந்த கான்செப்ட் பிரின்சிபிள் இருக்கு.
இதை வந்து நான் பின்னாடி இன்ஆர்கானிக் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுவாரு, நான் அப்ப சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை நான் கட் ஷாட் பண்ணிட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏன்னா நான் நிறைய மூவிஸ் இது ரிலேட்டடா நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். அதனால இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருக்கு. அதனால தான் இது என்னன்னு அப்போ ஆக்சுவலி இன்டர்பிரேஷன் டீடைல்டா கொடுத்திருக்காரு, ரொம்ப டீடைல்டா இந்த புக்ல கொடுத்திருக்காரு. நான் வந்து சரி அது எல்லாத்தையும் சொன்னா அது மட்டுமே ஒரு 3/4 மணி நேரம் போகும்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணேன். நான் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் புக்கை இப்படி கொண்டு வரதே பெரிய காரியம். நீங்க வேற ஒரு இல்ல விஷயம் எனக்கு அந்த பாயிண்ட் கேட்கணும்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. செல்வா கேட்ட கேள்விக்கு ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பைபிள் சொல்லி கொடுக்குறவங்க பைபிள் எப்படி எழுதினாருன்றதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ கடவுள் எழுதினாருன்னா அதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? அதை நம்பிடணும். இது எந்த வருஷம் வந்தது அப்படின்றதும் இவங்க கேட்க மாட்டாங்க. இது எப்படி வந்ததுன்றது யோசிக்க மாட்டாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 300 வருஷம் இயேசு கிறிஸ்து 300 வருஷம் பிறந்து 300 வருஷம் கழிச்சு தான் இவங்க இதை பத்தி ஒரு சிந்தனை வந்திருக்கு, இந்த கலெக்ஷன் வந்திருக்கு. இது முழு வடிவம் பெற்றது வந்து 600 வருஷத்துக்கு மேலதான். அப்ப அந்த 600 வருஷத்துக்குள்ள இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது எவ்வளவு சிந்தனைகள் இருக்குது, இதுல எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்றது. அதுல அதுக்கப்புறம் குரூப் பிரிஞ்சுட்டு பாரு. இந்த குரூப் பிரியறப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதிக்கிட்டாங்க. அதையும் டிரான்ஸ்லேட் பண்றாங்கல்ல ஒரு மொழியிலும். அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ற அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அவன் வார்த்தையை போட்டான். சோ இதுதான் நேச்சுரல்ன்றது. அப்ப பிலீவ் பண்றவனுக்கு இதெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. எத்தனை பேர் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, தமிழ்ல யாரா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு கேட்டா தெரியாது. தெரியாது. அதுக்கு ஆன்சர் ஓடிடுவாங்க. நான் பலர் எப்படிதான் கேட்பேன், பைபிள் பத்தி என்கிட்ட பேசினா முதல்ல நீ தமிழ்ல யார் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் பேசு. வீரமாமுனிவர் டிரான்ஸ்லேட் பண்ணலையா? இல்ல 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 ஆறுமுக நாவல். ஆறுமுக நாவல். சில வார்த்தைகள்லாம் தமிழ்லயே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இல்ல அவர் வந்து எழுதும் போது என்ன சொல்லிட்டாரு கேட்டிருக்காங்க இவங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய மொழியில வந்து நான் பயன்படுத்துற மொழியில தான் நான் சொல்வேன், எழுதுவேன், நீங்க நினைக்கிற எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கண்டிஷனோட தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ராம சார் சொல்லுங்க. ஆறுமுகன் நாவல், இஃப் ஐம் நாட் வெரி ராங், ஸ்ரீலங்கா ஓரியன்டட் பர்சன் நினைக்கிறேன். ஆமா தெரியல. அவர் ராமலிங்க அடிகளோட கேஸ் போட்டு ரெகுலரா ராமலிங்க அடிகளும் ஆறுமுக நாவலரும் கோர்ட்டுக்கு வாசி போய் இவர் தப்புன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இது பெரிய நிறைய மக்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் 2 பேரும் கோர்ட்ல போய் நின்னுக்கிறாங்க. ராமலிங்க அடிகளும் ஆறுமுக நாவலரும் 2 பேரும் தமிழறிஞர்கள். தனி கதை. இன்னொரு சின்ன ஏரியா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அதுல எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிருப்பாங்க பைபிள்ல. முதல்ல கடவுள் எழுதின அந்த 10 ஸ்டோனுக்கு 3 ஸ்டோன் 15 கமாண்ட்மெண்ட் கிடைச்சுன்னு வருது. ஒரு கல்வெட்டுல 5 கமாண்ட்மெண்ட் எழுதியிருக்கோம். இவர் அந்த 3 கையில எடுத்துக்குவார் நம்ம ஹீரோ. எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாரு, ஓ லார்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் அஸ் 15 கமாண்ட்மெண்ட்ஸ். ஒரு கல்வெட்டு கீழே விழுந்து நொறுங்கிடும். சாரி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு மாத்திடுவார் அவரு. முதல்ல 15 தான் இருந்தது, 3 கல்வெட்டும் 15 கமாண்ட்மெண்ட்டும் இருந்தது. அதுல ஒன்னு கீழே விழுந்து நொறுங்கிச்சு. சாரி மை லார்ட் ஃபார் கிவிங் அஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாத்தி கிண்டல் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல முதல் கமாண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, there is only one God, that is me, nobody else ன்னு இருக்கும். யோ நீ ஒருத்தன் தான் இருக்கிறேன்னா அது என்னத்துக்கு சொல்லணும்? அப்ப இன்னொருத்தர் இருக்கிறான்னா உனக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்ததில் தான் கமாண்ட்மெண்ட்டே ஆரம்பிக்குது. there is only one God, you don't have to say anything. இல்ல I am the God ன்ட்டு போயிடலாம். there is only one God அப்படின்னு ஆரம்பிப்பாரு அவரு. அதுலயே கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் அந்த கடவுள். இல்ல அதுல அடுத்ததுன்னு சொல்லுவாங்க, என்னை தவிர நீ வேற யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒண்ணு இருக்குது. அது இருக்குது. நடராஜ் சார் வாங்க. thou shall not covet thy neighbor's wife ன்னுவான். டாட்டர் ஓகேவான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். ஒரு சின்ன டவுட், சூரியனை கடவுளா கும்பிட்ட வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு கற்பனையில கடவுள் உண்டாக்கினாங்க. சூரியனே கும்பிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்றாங்க. கற்பனையில ஒரு கடவுளை கொண்டு வந்து அது ஏன்னு நமக்கு புரியல. தேங்க்யூ போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே சதீஷ், வெரி குட் நரேஷன். இது இந்த டீடைல்டு இப்ப நாங்கெல்லாம் சாப்டர் பை சாப்டர் படிச்ச மாதிரி ஆயிட்டோம். புரியுதுங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணோம். ரவி வேற யாருன்னா ஒரு வார்த்தைகள் பேச விரும்புறீங்களா? சார் அது ரொம்ப நல்லா சொன்னேன் சார். ஆக்சுவலாக அது வந்து எப்படி எரர் வந்து எவால்யூவேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆட்டோ கரெக்ஷனு, அதாவது ரிலீஜியஸ் வேர்ல்டில் எப்படி கரெக்ஷன் ஆகுது அண்ட் சயின்டிஃபிக் வேர்ல்டையும் எப்படி கரெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து காமிச்சாரு. அது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது.
அதற்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே தேங்க்யூ. மாதிரி ஆரம்பத்தில் அது உங்க எவாலுவேஷன் மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சீங்கன்னா சத்தமா கேட்க இருக்கலாம். அதே மாதிரி முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸை பற்றி சொன்னார் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. இந்த ஸ்டோரிஸ் எப்படி இருந்தது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்தது, அப்புறம் புக்கு எப்படி அது மாறுச்சு, அதுக்கப்புறம் பைபிள் எப்படி வந்தது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது வந்து ரொம்ப நல்ல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அருமை சார் சதீஷ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஹராரிட்ட புக்கை வந்து தொடர்ந்து முன்னால் உள்ள கமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்லாம் போன பிறகு இந்த எரரை பற்றி சொன்னீங்க. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு கிறிஸ்டின் பர்த்தாக இருக்கிறதுனால ஒருவேளை பைபிளை மாத்திரம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரா, இதில் திருக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கா இந்த புக்கில்? இல்ல, ஹராரி கிறிஸ்டியன் இல்ல, ஹராரி கிறிஸ்டியன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் யூதர். அத மாத்திரம் இல்ல, அந்த ரிலீஜனை மாத்திரம் கொஞ்சம் போக்கஸா பண்றதுனால அந்த கொஸ்டின் கேட்டானா? இல்ல இல்ல, என்னன்னா இன்டர்நேஷனலா ஒரு ரிலீஜனை சொல்லணுன்றதுக்காக ரிலீஜன் சொல்லல, அவர் ஹோலி புக்னு சொல்லியிருக்காரு. ஹோலி புக்ல இதுதான் விஷயம். சோ அதனால வந்து நமக்கு ரிலீஜன்றப்ப நம்ம கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் அப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு அந்த அவங்களோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் சொல்றாரு. மற்றபடி இது வந்து ஜெனரலா சொல்றதுதான். வந்து ஒரு லைன்ல போட்டிருப்பாரு, ஹோலி புக்னா குரான், வேதம், அப்புறமேட்டு பைபிள், இதெல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு லைன்ல போட்டுட்டு பைபிளை பத்தி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. சார் இந்த புத்தகத்தை பத்தி, இந்த யுவல் நோவா ஹராரி பத்தி நான் பிள்ளைகள் கிட்ட கேட்கிறேன். they are all aware of him. இது யுவல் நோவா ஹராரி பத்தி தெரிஞ்சிருக்கு. சேப்பியன்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ் சொல்றாங்க. இட் இஸ் அபவுட் ஹியூமன் வரலாறு இதுகள். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஹவு டு இன்டியூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் தம். படிக்கணும் தாத்தா, பார்க்கணும் தாத்தா. ஹவு டு என் பேத்தி இஸ் அவேர் ஆஃப் திஸ். என் காலேஜ் படிக்கிற பொண்ணு இஸ் அவேர் ஆஃப் இட். அதுக்கு மேல அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணணும். உங்களை மாதிரி எப்படி இன்டியூஸ் பண்ணணும், எதை சொல்லி இன்டியூஸ் பண்ணணும்? ஒரு வார்த்தையில இது படிச்ச இது ரெண்டும் குழந்தைகளுக்காக அவரே எழுதின புக்கு. 10 வயசு வாங்கிக்கோங்க. 2 புக் இருக்குது, நான் உள்ள போடுறேன், நம்ம குரூப்ல போடுறேன். சார் நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவங்களுக்கு வந்து காமிக்ஸ் புக்கும் இருக்கு சார், இது மாதிரி அதுவும் நீங்க கொடுக்கலாம். ஆனா 10 வயசுக்கு மேல பாத்துக்கோங்க காமிக்ஸ் புக். 10 வயசுக்கு கீழ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ். थैंक यू சார். காமிக்ஸ் அன்ஸ்டாப்பபிள்ஸ் ரெண்டுமே நீங்க பண்ணலாம். थैंक यू. இன்னொரு செய்தி, அமெரிக்கன் பிரசிடென்ட் டேக் ஓவர் பண்றாருல ஓத்துன்னு, இப்போ ஜனவரி 4ஆம் தேதி பண்ணுவாங்க. பெரும்பாலும் கிங்ஸ் எடிஷன் பைபிள் மேல கை வச்சு நான் நாட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பைபிள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. கிங்ஸ் எடிஷன் பைபிள் தான் பைபிள். ஓகே, ரைட், மகிழ்ச்சி.